வணக்கம். என் பேர் பரத். நீங்கள் ட்ரேடிங் வந்துட்டு கற்றுக்கிட்டு நான் நினைக்கிற மாதிரிலாம் ட்ரேடிங்கில் பண்ண முடியுதா அப்படின்றத டெமோ அக்கௌண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த டெஸ்ட்டில் இது ஒரு வீக்கெண்ட் அனாலிசிஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு இதை பண்ணுறதுங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி வீக்கெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் போடுங்க. இல்லை தனியாக ஏதாச்சும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. இல்லை எக்ஸ் இருக்குது, நமக்கு எக்ஸில் போய் போஸ்ட்டு போடுறதுனா போடுங்க. இல்லை டெலகிராம் சேனல் சொல்கிறதுனா சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் எடுத்துப்பேன். நான் எப்படி பண்ணுறேன்றது நான் சொல்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ஐடியாஸை ஷேர் பண்ணி நம்ம ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நம்ம நல்லா பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போது கோல்டு என்ன பண்ணிச்சு போன வாரம் இந்த ஒரு வீக்கெண்ட் அனாலிசிஸில் எப்படின்றத வீக்லி கேண்டில்ல இருந்து பார்த்துட்டே வரலாங்க. இந்த ஹை போச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி மாதம் எண்டில் இந்த ஹை போச்சு. இது ஆல் டைம் ஹைங்க. அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பித்தவன் தான் இன்னமும் கீழே வந்துக்கிட்டே தான் இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குங்க. டெய்லி சப்போர்ட்னு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டெய்லியில் இது சப்போர்ட்டு அப்படின்னு. இப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கிறவன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேண்டில், இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாவது தடவை பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு 1 2 ரெண்டாவது தடவையாக கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எக்ஸிட் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிருக்கான். இல்லை இன்னும் ஒரு கேண்டில் மூணாவது கேண்டிலாக வந்துச்சுனாலும் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் வேறு இருக்குது. இங்கேருந்தே பிக்கப் ஆகிட்டு போனோன்னா இதை உடச்சிட்டு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு இந்த குரூப்பில் இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது நம்ம வீக்லியில் இதை பார்க்குறோம் நம்ம. சரி, ஓகே, வீக்லியில் இதை பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி இங்கேருந்து வந்திருக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து அப்படியே உடச்சிட்டு வந்திருப்போம். ஏன்னா செப்டம்பரில் நான் ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாமல் ட்ரேட் எடுத்து கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சிங்க, சேர்த்து வச்ச காசுலாம். அதுக்கப்புறமேட்டு ட்ரேடிங் படித்து யூடியூப் ட்ரேடர் சசி அவர் தாங்க குரு. அவரோட யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு இப்போ அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றுக்கிறதுலே சரி நம்மளால் இப்போ லைவ் மார்க்கெட்டில் எப்படி அனலைசிஸ் பண்ண முடியுதா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது என்னோடய வே ஆஃப் அனாலிசிஸ் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து டெய்லியில் போயிடுறோங்க. டெய்லியில் அதே மாதிரி தான் அப்படியே லோவாக பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். இந்த இடத்துல ஒரு லோ இருக்கான். அதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். இப்போ லோ வந்திருக்குறாங்க. இப்போ லோ பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு, இங்கேருந்து எவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு. ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தான் லோ வந்திருக்கு. திருப்பி மேலே போயிட்டான். இங்கேருந்து லோ இவ்வளோ தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல பேரலல் பண்ணுற, அதாவது கன்சால்டேஷன் பண்ணுற மாதிரி, டெய்லியில் கன்சால்டேஷன் பண்ணுற மாதிரி நமக்கு காட்டிகிட்ருக்கான். இப்போதைக்கு நமக்கு இது முக்கியங்க. ஏன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு முக்கியம். இப்போது டெய்லியில் இவன் கன்சால்டேஷன் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுதுங்க. இந்த கன்சால்டேஷன் பண்ணிகிட்ருக்கும் போதே ட்ரெண்டு ஃபஸ்ட்டு இப்படி பண்ண மேலே போகிறதுக்கு, இப்போ கீழே வர்றதுக்கு இப்படி பண்ணிட்டான். இது கண்டிப்பாக இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்சால்டேஷனோட டாப்பு நேற்று எக்ஸில் போட்டிருந்தோங்க. நேற்று முந்தானத்துலேருந்தே போட்டிருக்கோம். தேர்ஸ்டேலேருந்தே போட்டுட்ருந்தேன். இந்த இடத்துக்கு சப்போர்ட்டு கிட்ட வந்துருச்சு ப்ரைஸு, இதுக்கு மேலே ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல இருந்தே கூட கொஞ்சம் போட ஆரம்பிச்சேங்க. சப்போர்ட் கிட்ட வருதுன்னு திருப்பியும் ஒரு தடவை போயிட்டு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கணும். ஸோ சப்போர்ட் கிட்ட வரும்போதெல்லாம் மேலே போகிறான், ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போதெல்லாம் கீழே ரிஜெக்ட் ஆகிறான். இப்போ இந்த தடவை ட்ரெண்ட் லைனை உடைச்சான் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இது டெய்லியில் பார்த்துட்ருக்கோம். 4 ஹவர்ஸு மோர் ஹவர்ஸ் சேம் தான். இப்போ டெய்லியில் இப்போ இந்த இடத்துல மட்டும் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். இப்போ மேலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்றதை கொஞ்சம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த இடத்துல மட்டும் ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் பார்க்குறோம். 4 ஹவர்ஸில் சேம் ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான். 4 ஹவர்ஸில் வேறு எதுவும் பண்ணல. ஆனால் ரிஜெக்ட் ஆனவன்
இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்குங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரே மாதிரி தான் வச்சுக்கிட்டே வந்திருக்கான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. நேற்று சாயந்தரம் 6:30 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு சும்மா சூப்பராக ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க. நல்ல ஒரு வெள்ளிக்கிழமைனாலே நம்ம சொல்கிற மாதிரி ஒரே டைரக்ஷனில் தான் போகும் மார்க்கெட். அதாவது அன்றைக்கி காலையில் அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், சப்போஸ் லோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா லோலேயே போகும், ஹை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஹைலேயே போகும். அதையும் நான் இப்போ காட்டுறேங்க, 1 ஹவரில் போய் காட்டுறேன், நல்லா கிளியராக தெரியும். இது வந்து 4 ஹவர்ஸுங்க. ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கான், ஆனால் நிறையா தடவை டச் பண்ணிட்டான். அதுதான் இப்போது ட்ரெண்டு பண்ணிட்டான், ட்ரெண்டை உடச்சே ஆகணும். இல்லை இங்கே போயிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை பிடிச்சிட்டு இப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டு போகிறானா, இல்லை கொஞ்சமாக கம்மியாகிட்டு போகிறானா, இல்லை போகும்போதே அப்படியே மண்டே ஓப்பன் பண்ணும்போதே இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் போகிறானா அப்படின்றதும் வந்துட்டு நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். ஆனால் ட்ரெண்டு பண்ணானா உடைக்கணும், இப்படி உடைக்க போகிறானா இல்லை இப்படி உடைக்க போகிறானான்றது வந்து நம்ம சீக்வன்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த கன்சாலிடேஷனுடைய அல்டிமேட் லோங்க இது. அதனால் இங்கே ப்ரைஸ் இங்கே கிட்ட வரும்போது இதை மார்க் பண்ணி வச்சுருந்தேன், சரி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. பட் இவ்வளோ தூரம் வரைக்கும் வரல, இங்கேருந்தே அப்படியே கிளம்பிட்டான். இப்போதைக்கு இந்த ஹையை உடச்சிருக்கான், திருப்பி வந்தா அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கிட்ட வரைக்கும் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குங்க. 4 ஹவர்ஸில் இது சொல்கிறேன். நம்மளால் ட்ரேடிங் வந்து 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ்லாம் போய் எடுக்க முடியாதுங்க, அவ்வளோ கேபிட்டல்லாம் நம்மக்கிட்ட வந்து கிடையாது. இல்லை உங்கள்கிட்ட நல்ல ஒரு சவுண்ட் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 ஹவரில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அற்புதமாக தெரியுது. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இங்கேருந்து நல்ல ஒரு ஃபாலு. அதே மாதிரி ஏறுறப்பையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரெண்டு தான் பண்ணியிருக்கான் அன்றைக்கி. இது வந்து லாஸ்ட் வீக் அனாலிசிஸில் பார்த்துப்போன்னு நினைக்கிறேன். ஏறுறப்பையும் அதே மாதிரி தான் நல்லா ஏறினா, இங்கே போயிட்டு கீழே வந்தால் இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் போகிற மாதிரி போனான். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து ட்ரேடிங் வந்து டிரைவிங் மாதிரி அப்படியே பார்த்துக்க வேண்டியதாங்க. சைடில் என்ன ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, சிக்னல் போட்டிருக்கானா, எதிர்த்தாப்பில் எவனா வரானா அப்படின்றத அப்படியே பார்த்து ட்ரேடிங் அப்படியே நம்ம அங்கங்கே சின்னதாக வச்சு புக் பண்ணிக்கிட்டே வந்துடணும். பார்த்து கவனமாக பண்ணுங்க. நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுந்திருக்காங்க. இந்த லோ பாருங்கள், இதோட லோ வந்துட்டு இவ்வளோ தூரம் போச்சு, இதோட லோ வந்துட்டு நல்லா இவ்வளோ தூரம் போச்சு. இங்கே டச் பண்ணிட்டு வரும்போது இவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கே டச் பண்ணிட்டு வரும்போது இவ்வளோ தான் போயிருக்குது. இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. பையர்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நேற்று 6:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கே நல்லா தெரிஞ்சு அது பையர்ஸ் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே வந்துட்டு $30 $40 ஏறிட்டான்னு நினைக்கிறேன். அது மெஷர் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. ஸோ 1 ஹவர் நம்ம அதிகபட்சமாக ட்ரேட் எடுக்கும்போது அனாலிசிஸ் வச்சுக்கிறதே 1 ஹவர் தாங்க. இந்த மாதிரி வீக்கெண்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோன்றத ஒரு ஐடியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு வந்து அவன் அங்கே இருக்கிறனால அந்த ஸ்பீட் பிரேக்கர் அங்கே இருக்குது, அந்த குரூப்பில் டூப் அங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அங்கங்கே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் 1 ஹவரில் கன்சால்டேஷன் பண்ணிகிட்ருக்கான். டெய்லியில் வந்துட்டு கன்சால்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தான். சாரி, டெய்லியில் வந்துட்டு கன்சால்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி 5 மினிட்ஸில் ஒரு சின்ன கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நேற்று. கன்சால்டேஷனில் லைட்டாக இப்படி ஒரு எடுத்து விட்டிங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து ட்ரெண்டு தெரியும். இங்கே மேலே வரும்போது இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு, அங்கேருந்து அவனால் கட் பண்ணவே முடியல, நேற்று வரைக்கும் கட் பண்ணவே முடியல. அதே மாதிரி இந்த 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 2 பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் இங்கே வரும்போதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கான். இந்த இடத்துல இங்கே நேற்று சாயந்தரம் ஒரு இரேஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு லோ, இது ஒரு லோ. இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 1 மணிக்கே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது விடிகாலையில் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை காலையில் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆச்சு. முன்னாடி நாள் பண்ண லோ வந்து அவனால் கட் பண்ணவே முடியல. ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இவன் வந்து மேலே தான் போக போகிறான் அப்படின்றத. அந்த லோவை கட் பண்ணியிருந்தான் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லோவை கட் பண்ணாமல் இவன் வெள்ளிக்கிழமை ஓப்பன் பண்ண ஹையை போய் கட் பண்ணிட்டான்.
அப்படியே ஹையை போய் கட் பண்ணும்போது சரி இவன் வந்து கொஞ்சம் மேலே தான் போவான் போல், இன்றைக்கி டே ஃபுல்லாக மேலே தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சது. கரெக்டாக காலையில் 8 மணிக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 8 மணிக்கு 8 மணிக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க இந்த இடத்துக்கு. அப்ராக்சிமேட்டாக வந்து கொடுத்தாங்க. சாரி, எக்ஸாக்டாக வந்து கொடுத்தாங்க. அப்ராக்சிமேட்டுன்ட்டு எக்ஸாக்டாக கொடுத்தவன் நேராக போயிட்டு ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டிருக்க முடியாது, பட் இவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ இந்த நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் போகும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து அலர்ட் ஆகிக்கணுங்க. லைட்டாக எதாவது பிரச்சனை ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம புக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தான், கீழே வரைக்கும் வந்தான், இது கிட்ட வரைக்கும் வந்தான். ஆனால் இங்கே வந்துருந்துருந்தா நம்ம வந்து இன்னொன்று எதிர்பார்த்துருக்கலாங்க. இங்கே வந்துட்டான். நமக்கு வந்து இப்போதைக்கு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணல. அது இல்லாமல் ஆஃபீஸ் வேறு இருக்குங்க, அதனால் இதெல்லாம் வந்து என்னால் பார்க்கவும் முடியல. சும்மா அப்பப்போ ஒரு 5 நிமிஷம் பார்க்குறதோட அவ்வளோதாங்க. அப்புறம் சாயந்தரம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு என்ட்ரிங்க. நீங்கள் அப்படியே இந்த மாதிரி பயங்கரமாக ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் என்ட்ரி எடுக்கணுன்னா இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாடி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் பாடி வந்து உள்ளே தான் கரெக்டாக வந்து பாருங்கள், உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. லைன் போட்டிருக்கேன் தெரியுதுங்களா? டார்க் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டு கரெக்டாக உள்ளே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த விக்கு பாருங்கள், இந்த விக்குக்கு அப்புறம் அவன் வந்துட்டு பாடி வந்து உள்ளாரே தான் வச்சுருப்பான், அதுக்கு வெளியே வந்து போகவே இல்லை. அடுத்து இந்த விக்கு, அடுத்து இந்த விக்கு அப்படின்ற நம்ம விக்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது இவன் இப்படி மேலே போனான் பார்த்தீங்களா? அப்போவே வந்துட்டு ஓகே அவன் மேலே போயிடுவான் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி கேண்டில், பயங்கரமாக நான் கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக மேலே போனாங்க. இங்கே கட் பண்ணும்போதே சரி ஓகே இவன் நல்லா வந்துட்டு என்கல்ஃப் பண்ணிட்டான், இப்போ பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இந்த என்ட்ரி அட் எக்ஸிட்டு இதோடய முடிச்சுக்கிட்டான். ஃபெயில்டு லோ அப்படின்ற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தாங்க, வேறு வழி இல்லை. எடுத்திருந்தா இங்கேயே எடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் இதில் இவ்வளோ தூரமாச்சு வரட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். அதனால் இந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு தைரியமாக இந்த இந்த பாயிண்ட்டை லோ வச்சு எடுத்திருந்தா எடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா இது வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேங்க, அதான் உண்மை. அப்புறமே நான் இதை ஃபுல்லாகவே மிஸ் பண்ணிட்டேன், எதுவுமே பண்ணலை. இந்த கேண்டில் போச்சு பாருங்கள், இதுதான் அந்த 6:30 மணி கேண்டில், சாரி 7 மணிக்கு நடந்திருக்குங்க, தப்பாக சொல்லிட்டேன். 6:30 மணிக்கு இந்த இதுதான் நடந்துச்சு, இந்த மூவ் தான் நடந்துச்சு. நல்லா பாருங்கள், இங்கே இருந்து ஒரே கேண்டில் தான் எவ்வளோ தூரம் பாருங்கள், $37 மூவ் ஆயிருக்குங்க. ஒரே கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷு. அதே மாதிரி ஒரு கேண்டிலே போயிட்டு ட்ரெண்ட் லைனும் போய் டச் பண்ணிட்டான். இங்கேருந்து ஒரு ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் வருது, ஒரே கேண்டில் டச் பண்ணிட்டான். சரி ஓகே இவன் வந்து நல்லா புல்லிஷாக மாறிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு இதில் 50% நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், பட் செம்ம ரிஸ்க்கு தான். 50% வந்துட்டு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இடத்துல 84 வரும்போது ஒரு என்ட்ரி எடுத்துச்சுங்க. இதோட லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது, ரொம்ப பெரிய லாஸ் தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்றதுனால நான் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரிங்க, சும்மா ஒரு சின்ன மினிமம் போட்டாச்சு, போட்டு வெயிட் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு ஹையர் பண்ணிட்டே போச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இதை கட் பண்ணால், இந்த இடத்துல வந்து இதை கட் பண்ணால் சரி இது வேலைக்கு ஆகாது, பெருசாக வர மாதிரி தெரியுது, இவனால் ஹையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி நாளும் வந்து இங்கே 10 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 மணி ஆயிடுச்சு, இங்கே நமக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இவன் இப்போதைக்கு கீழே வர மாதிரி வந்துட்டு திருப்பி மேலே போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ என்னன்னா வந்துட்டு இவன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரைக்கும், இது என்ன ட்ரெண்ட் லைனு, ஒரு நிமிஷங்க. நமக்கு வந்து இப்போ என்ன 1 ஹவரில் போனால் தான் பாருங்கள் உங்களுக்கு வந்து டார்கெட் எங்கே இருக்குன்னே தெரியுது. இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா இது இந்த இந்த ஜோனில் தான் நமக்கு வந்து டார்கெட் இப்போ. ஏன்னா இந்த இடத்துல வரும்போது அலர்ட் ஆகிடணும், ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்றதுனால அலர்ட் ஆகிடணும். பட் ரொம்ப நேரம் ஆனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த இந்த மாதிரி இடத்துலலாம் வரும்போது வந்து நம்ம எக்ஸிட் பண்ணுறது நல்லதுங்க. இவன் பாருங்கள் 1 2 3 4 5 தடவை முடிச்சிட்டான்.
இங்கேருந்தே கிளம்பி போயிருக்க வேண்டியது கரெக்டாக சொல்லணுன்னா. ஆனால் இவன் மறுபடியும் ஒரு கீழே வந்துட்டு ஒரு லோ வச்சுட்டு இப்போ கிளம்பி போகிறான். ஸோ இது வந்து உடச்சிட்டு மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. அடுத்த வாரம் வாரம் எப்படி இருக்குன்றத வந்து தெரியல. ட்ரம்ப்பு வந்து என்ன நியூஸ் போட போகிறாருன்னு தெரியல. இந்தாண்ட ஈரான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ரொம்ப இது பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகிறது கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை லைட்டாக வந்துட்டு 2 பேரும் சமாதானமாக கொஞ்சம் மெதுவாக தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சமாதானம் ஆகிறாங்க அப்படின்னு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சுன்னா கூட சர்ன்னு போயிடுவாங்க. நல்லா புல்லிஷாக தான் இருக்குது இந்த இடத்துல இப்போது. மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து 1 ஹவரில் நல்லா ஒரு புல்லிஷ் தெரியுது. 1 ஹவர் கேண்டிலையே போய் என்கல்ஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படி இதை கட் பண்ணிட்டான் அப்படின்னாலும் அவன் வந்து இதை கட் பண்ணாதான் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சாத்தியமே இருக்க தவிர சும்மா இதை கட் பண்ணதுக்கே பிரேக் ஆகிறதுக்கு சாத்தியம் வந்து ரொம்ப கம்மிங்க. இந்த இடத்துல போயிட்டு யாருமே பை ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துல போயிட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த கணக்கு வச்சு பண்ணுங்கள், இல்லை இங்கே வந்தோடனே பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு கீழே வரும்போது பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள். ஆனால் இங்கே போயிட்டு வந்து யாருமே வந்து பை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் அவன் உடச்சிட்டு மேலே போனாலும் போயிட்டு போகிறான், திருப்பி கீழே வரும்போது வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே போய் பை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் எங்கன்னே தெரியாது. அப்படி எக்ஸிட் பண்ணணுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும், இல்லை இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும். எதுக்கு நமக்கு அந்த ரிஸ்க்கு? மேலே போகிறான்னா அப்புறமேட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் தான் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கே, இன்னும் $100-150 மேலே போக வேண்டியது இருக்குது. அதனால் பொறுமையாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ ட்ரேடிங்கில் வந்துட்டு பொறுமை ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். இந்த வாரம் எல்லாருமே வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருங்க. அடுத்த வந்து பிட்காயின் பார்ப்போங்க. தேங்க்ஸ், நன்றி, வணக்கம்.